தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழரசுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இந்த அமித்ஷா அவர் கொடுத்த அந்த பேட்டி, தனியார் பத்திரிகைக்கு அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த பேட்டி தான் இப்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. திரும்ப அதுல நாங்க ஆட்சிக்கு வருவோம், எங்க கூட்டணி ஆட்சிக்கு வரும், கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்கின்ற அறிவிப்பை தலைநகர் சென்னைக்கு அமித்ஷா எடப்பாடியாரை வைத்துக் கொண்டு ஊடகத்தை சந்தித்த பொழுது கூட்டணி ஆட்சி என்றுதான் சொன்னார். ஆகவே அந்த அமித்ஷாவை பொறுத்தவரை, டெல்லி பாஜகவை பொறுத்தவரை அதிமுக பாஜக தேர்தல் உறவை கூட்டணி அமைத்து போட்டியிடுவது, வென்றால் கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த உறுதி அமித்ஷாவிடம் டெல்லியிடம் இருக்கிறது. அதை இப்பொழுது நேற்று பாஜகவின் ஆதரவு தமிழ் நாளிதழுக்கும் அந்த பேட்டியை வழியாக அமித்ஷா உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து அமித்ஷாவிடம் எப்பொழுதும் பத்திரிகையாளர்கள் வினா எழுப்பி விளக்கம் கேட்கல. நேற்று கூட நீங்க அந்த பத்திரிகை தந்திரமாக பாஜக இதை, அதாவது அதிமுக இதை ஏற்கவில்லை, அதாவது பொதுச் செயலாளர் அதிமுக செயற்குழுவோ பொதுக்குழுவோ இதை நீங்க சொல்ற கருத்தை இதுவரை ஏற்கல, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் இதை அதிகாரபூர்வமாக ஏற்கவில்லை, பாஜகவின் தலைவர்களை கேட்டால் டெல்லி முடிவு செய்யும் என்று அவர்களும் ஆம் கூட்டணி ஆட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் சொல்லலை. நயினார் உட்பட பல பேரை, தமிழிசேகா வரைக்கும் பல பேரை இதை பற்றி கேட்டா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எங்க கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதெல்லாம் எங்க டெல்லி தான் முடிவு செய்வாங்க, நீங்க பொறுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் கூட்டணி ஆட்சின்னு உறுதிப்பட சொல்ல முடியல. தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ல முடியல, எடப்பாடியாலும் விளக்கம் அளிக்க முடியல. அமித்ஷா மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே பாஸ் அமித்ஷா, பாஜக டெல்லிங்கிறதுனால பாஸ் முடிவு செய்து விட்டார். 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியிலோடு தேர்தல் உறவை கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி, அதாவது பாஜக அமைச்சரவையில் பங்கு பெறும், அப்பொழுது திமுகவின் மீது அல்லது மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் நாங்க எங்க அரசு அமைந்த பிறகு எடுப்போம்னு அமித்ஷா சொல்றாரு. அப்ப அமித்ஷா உறுதியா இருக்கிறார். இதுல உறுதிப்படுத்தி வெளிப்படையா பேச, இதை பத்தி தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நகர வேண்டியது அதிமுக, அதன் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான். இல்ல, இப்ப கோர்ட், அதாவது அமித்ஷா இவங்களோட பாஸ் சொல்றது கூட்டணி ஆட்சி. ஆனா இதை தெளிவுபடுத்த வேண்டிய எடப்பாடி என்ன சொல்றார், அதிமுக பாஜக கூட்டணி கமா ஆட்சின்னு போட்டாப்ல, அந்த கமாவுக்கு திரும்பவும் புள்ளி ஸ்டாப் வச்சிருக்காரு அமித்ஷா. இல்ல, அமித்ஷா அரசியல் பங்கு தான் சொல்றாரு. இவர் தேர்தல் கூட்டணினா இவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த டெபினிஷன் இருக்குல்ல, இந்த புரிதல் அல்லது இது நாடகமா? இல்ல இல்ல, இப்ப இது ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் பண்றாங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல. தெரிஞ்சுதான் பண்றாங்க. திட்டமிட்ட நாடகம், அது திட்டமிட்டு தான் பண்றாங்க. இதுல எடப்பாடியார் நீங்க இப்படி எல்லாம் அமித்ஷா சொல்றது அதிமுகவின் கட்சிக்குள்ள 2 கோடி தொண்டர்களுக்குள்ளையும் அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகளுக்கு மத்தியிலையும் தனித்த அதிமுகவின் ஆட்சி என்பதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. அதனால எங்க கேடர்ஸ்குள்ள, எங்க நிர்வாகிகளுக்குள்ள, கட்சிக்குள்ள இது பெரிய விவாதமா இருக்குயா. அதனால நீங்க இப்படி இந்த கருத்தை கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தை நீங்கள் இனி அடுத்து பயன்படுத்த வேண்டாம், அல்லது கூட்டணி தேர்தல் உறவுன்னு சொல்லுங்க, ஆட்சியில பங்கு பெற முடிவு செய்யணும் கூட நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அமித்ஷாவிடம் போய் இவர்கள்லாம் அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷாவிடம் இவர்களாக டெல்லிக்கு வரவழைத்து டெல்லியில் இரவோடு இரவாக அவரை சந்தித்து பல விளக்கங்களை எல்லாம் தந்த பிறகுதான் அந்த தேர்தல் உறவு உறுதியாகுது. ஆகவே அமித்ஷா இப்படி எடப்பாடியுடைய விருப்பத்தை அல்லது வேண்டுகோளை ஏற்று கருத்தை மாற்றுவாரான மாற்ற மாட்டார். ஆனா அமித்ஷாவினுடைய கருத்தை இவர்கள் ஏற்க வேண்டிய நிலைமைக்கு அதிமுக இருக்குதுங்கிறது நமக்கு பெரிய வேதனையானது, சோகமானது. அதுல நீங்க டிடிவி, ஓபிஎஸ் அவங்களுமே கூட அது தனித்து உள்விவகாரம் என்று சொன்ன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அவர்களும் பாஜகவை எதிர்க்க முடியவில்லை. நாங்கள் பாஜக கூட்டணி நீடிப்பதாக தான் டிடிவி சொல்றாரு. ஆகவே சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ பாஜகவுக்கு எதிராக, பாஜகவின் எந்த கருத்துக்கு முரணாக அவங்களால பேச முடியும். டிடிவியே கூட்டணி ஆட்சி இருக்கிறாரு. அப்ப நீங்க அதுல என்ன, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் நின்று அதிமுகவின் அரசை புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசை நிறுவ வேண்டும் சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் எங்க போறாங்க, அமித்ஷாவுடைய அரசை நிறுவுவதற்கு 26ல நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம், நாட்டு மக்களை அணியமாகுங்கள்னு சொல்றதுதான் நம்ம பெரிய சிக்கலா இருக்கு, பெரிய நெருக்கடியா இருக்கு.
தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதை பத்தி இதுல என்ன முடிவெடுக்கிறது முடியாம பெரிய ஒரு தயக்கம் இருக்கிறத பாக்குறோம். ஆகவே அதிமுக இதில் அமித்ஷாவினுடைய இந்த கூற்றை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்பதை வெளிப்படையா ஏற்கிறதுனா ஏற்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க, நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொன்னா தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நமக்கு ஒரு அதன் அடிப்படையில் நம்ம இந்த விவாதத்தை அல்லது நாட்டு மக்கள்கிட்ட இதனுடைய மதிப்பீட்டை பத்தி பதிவு செய்யலாம். ஆனா இந்த சந்தேகம் நீடிப்பது என்பது 2 அணிகளுக்கும் அழகல்ல. இதுக்கும் எடப்பாடி ஒரு ஐடி விங்க வச்சு ஒரு அறிக்கை வெளியிடுவாரோ அப்படி எதிர்பார்க்கலாமா? இல்ல, கட்டாயமா எதிர்பார்க்க முடியாது. ஐடி விங்கில இருந்து கட்டாயமா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது சொன்னது அமித்ஷாவின் கருத்தை மாற்றி இவர்களால ஐடி விங்கில் இருந்தெல்லாம் கருத்து பதிவு செய்ய முடியாது. ஏன்னா ஐடி விங்குமே அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதாவது மத்திய ஒளிபரப்புத்துறையில தான் இருக்கிறது. அமித்ஷாவினுடைய கருத்தை மறுத்து எந்த விங்கும் வினையாற்றாது. இல்ல இப்ப நீங்க சொன்னது அப்ப ஐடி விங் வினையாற்றாதுன்னா எடப்பாடி இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரா? அவரு கடந்து போயிடுவாரோ? கட்டாயமா பண்ண மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா இப்பவும் அதை தான் சொல்லுவார். கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணியில நாங்க தேர்தலில் போட்டியிடுறோம்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, இந்த பாஜக அதிமுக தேர்தல் உறவு குறித்தே விளக்கமா எதையுமே எப்பவுமே எடப்பாடி பேச மாட்டார். அதுதான் இப்ப அவருக்கு இருக்கிற நெருக்கடி. இப்ப அவரும் உண்மையை பேச முடியாது. உண்மையை பேசினா பல மற்ற சிக்கல்கள் வரலாம். எதற்காக அச்சப்படுகிறார் எடப்பாடியாருங்கிறதும் தெரியல. ஆகவே இப்ப நீங்க அவர் செங்கோட்டையனோட வைத்து ஒரு ஒரு சிக்கலை அந்த கடைசி நெருக்கடி உருவாக்குனதை பார்த்தோம். அப்ப செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ மற்ற ஆளுமைகள்லாம் ஒரு சிக்கலை நெருக்கடி உருவாக்கி தான் எடப்பாடியை டெல்லிக்கு வரவழைச்சாங்க. இப்ப செங்கோட்டையன் அமைதியா இருக்காரு. எடப்பாடியோடும் இல்லை, எடப்பாடியிடம் இருந்து வெளியும் இல்லை, அவர் தனித்து கூட்டத்தை நடத்தல, விமர்சிக்கவும் இல்லை. அப்ப இவங்க எல்லாம் ஒரு அதிமுகவிலேயே நம்பிக்கையான முகாம்கள் எல்லாமே பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் எடப்பாடிக்கு பெரிய சிக்கல். எடப்பாடியே ஒரு முடிவெடுத்தாலும் அதை ஏற்க மறுக்கிறது. நீங்க சைதை துரைசாமி மாதிரி புரட்சி தலைவர் காலத்துல இருந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பாஜகவோடு தான் உறவு வைக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அதையெல்லாம் விடுங்க. நம்ம தமிழ்மணி என்ன எடப்பாடியினுடைய ஒரு தார்மீக அவருடைய நலன் விரும்பி ஊடகங்கள்ல எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறவரு என்ன உருக்கமா நேற்று ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காரு. அதுல சொல்றாரு, அதாவது தயவு செய்து எடப்பாடியார் அவர்களே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்க மேல இருக்கிற அன்புல பாசத்துல சொல்றேன், நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அதாவது விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர் கூட்டணி சேர்த்திட்டு கொடுங்க, பாஜக வடநாடு இந்தி கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் பதவி கொடுங்கிறார். அப்ப எடப்பாடியா எந்த அளவுக்கு மதிப்பிடுறாரு பாருங்க. எடப்பாடியின் மீது பெருநம்பிக்கையும் பேரன்பையும் வைத்திருக்கிற தமிழ்மணி அண்ணனை போன்ற மூத்த வழக்கறிஞர்களே, அரசியல் விமர்சகர்களே, இப்படி போய் நீங்க 2 துணை முதலமைச்சரை பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தந்தால்தான் நீங்க அரசியலை நீடிக்க முடியும், அதிமுக காப்பாற்றப்படும், இல்லைன்னா அழிஞ்சிரும்னு கதறாரு. அப்படின்னா இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறத பாருங்க. அப்ப எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எல்லாம், அறிவுரை சொல்லுகிறவர்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்க, சைதை துரைசாமியும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் போய் யாரோட பேசுறாங்க, பாஜகவோடு எடப்பாடியார் உறவு வைத்தாக வேண்டும் என்று கடுமையா மன்றாடி கேட்டுக்கொள்வது சைதை துரைசாமி என்ன மாதிரி மூத்த அதிமுகவுடைய திராவிட கருத்தியலாளர்கள். இப்ப இந்த கட்சியை யார் காப்பாத்துறது? அப்ப இப்படி முன்னணி நிர்வாகிகளே இப்ப பாஜகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கதறுவது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ஒரு மாபெரும் பேர் இயக்கம், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த மகத்தான மக்கள் பேர் இயக்கத்தை பாஜகவோடு உறவு வைத்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைக்கு இவர்கள் எல்லாம் அந்த மனநிலைக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய பலகீனம், மிகப்பெரிய உளவியல் நோய் இது. அப்ப நாட்டு மக்கள் எப்படி இவங்களை நம்பி வருவாங்க? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அணி வரணும், வேற கட்சியில் இருந்தெல்லாம் நம்முடைய அதிமுகவுக்கு வர வேண்டும் என்றால் இந்த முடிவில் இருக்கிற இந்த மனநிலையில் இருக்கிறவங்க எப்படி அதிமுகவை ஆதரிப்பாங்க? அது பெரிய நெருக்கடி. இன்னொரு கேள்வி கேட்டாங்க எல்லாரும், ஏதாவது அதிமுக கூட்டணியில் சேதம் ஏற்படுமா? சேதம் ஏற்படாது. ஏன் சேதம் ஏற்படாதுன்னா, இப்ப எப்படி அதிமுகவில் இருக்கிற எல்லா முகமைகளும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்கன்னு சொல்லுகிறார்களோ, அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற ஏசிஎஸ் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, அவர் முன்னாள் திராவிட தலைவர், திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் டாக்டர் என்ன சொல்றாரு, மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, இந்து நாடு அப்படின்னு சொல்றாரு. அவர் புரட்சிகர இயக்கம் பகுத்தறி இயக்கத்திலிருந்து வந்தவர், இப்ப மோடி வாழ்கன்னு சொல்லிட்டாரு, பாஜக வாழ்கன்னு சொல்லிட்டாரு. ஜான் பாண்டியனும் அதே கருத்தை சொல்றாரு. அங்க இருக்கிற வேற எந்த எல்லா கட்சியிலுமே நீங்க வாசன்னனும்
மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பெரிய வந்தோம்னு சொல்லுங்க. அப்ப இவங்க எல்லாருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணியில் இருக்கிற எல்லோருமே இதை இந்த இந்த நோக்கத்தில் இருக்காங்க. அதிமுக இருக்கிற கட்சியில் இருக்கிற மற்ற துண்டுகள் டிடிவி அப்படி சொல்றாரு, ஓபிஎஸ் அப்படி சொல்றாரு. இப்ப இதுல என்ன பாஜகவுக்கு சிக்கல? யாரு பாஜக எதிர்க்கிறா? யாருமே எதிர்க்கல. அப்ப பாஜக அவங்களுடைய ஆட்சின்னு சொல்றதுல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வடநாட்டுக்காரருக்கு அமித்ஷாக்கு வந்துச்சு? எப்படி ஒரு இந்திக்காரருக்கு ஒரு குஜராத்திக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே நம்மை பார்த்து அஞ்சி, நம்மை பார்த்தால் எழுந்து நின்று வணங்கி சரணடைகிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒரு வடநாட்டு கட்சி, இந்தி கட்சி, ஒரு வடநாட்டுக்காரரு, ஒரு வயசானவர், குஜராத்திக்காரரு, இப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா எல்லாரும் கைகட்டி வரிசையா நிற்கிறாங்க. டெல்லியில போய் கை கட்டி இவங்கெல்லாம் வரிசையா உட்கார்ந்துருக்குறாங்க. பச்சை குழந்தை மாதிரி, எல்கேஜி யூகேஜி குழந்தை மாதிரி, அந்த காலத்துல மாதிரி பால்வாடியில மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அமித்ஷா கால் மேல கால் போட்டு மிகப்பெரிய பேரரசரை போல சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுதான் நீங்க கங்கை வென்றான், அதாவது கங்கை உண்டான் கடாரம் வென்றான்னா, அப்படியெல்லாம் ஒரு பெரிய ராஜராஜ சோழனுடைய பரம்பரை, ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை, சேர சோழ பாண்டியன் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்த இவங்கெல்லாம், நாங்கெல்லாம் வேடு நாச்சியாரு, தீரன் சின்னமலையினுடைய பாரம்பரியம், நாங்கெல்லாம் வஉசியினுடைய பிள்ளைகள், பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்து பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு இருந்த ஆண்ட இந்த பரம்பரை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே போய் கைகட்டி மோடிட்டு அமித்ஷாக்காரர் இந்திக்காரர்கிட்ட வரிசையா நிற்கிறத பார்த்தா பெரிய அவமானமா இருக்கு. இந்த 8 கோடி தமிழர்கள் இந்த காட்டு கூட்டம் சாதியா பிரிஞ்சு கிடந்து சண்டை போடுறான், மதமா பிரிஞ்சு கிடந்து சண்டை போடுறான். ஆனா மோடினா எல்லா சாதிக்காரனும் போய் வரிசையா நிற்கிறான். பாஜகனா எல்லா சாதிக்காரனும் மதத்துக்காரனும் போய் அங்கே வாழ்க மோடின்னு சொல்றேன். நீங்க அங்க இமானுவேல் சேரன் ஐயாவுக்கும் பசுமன் தேவரையாவுக்கும் அங்கே பெரிய மோதல் இருக்கிற மாதிரி காட்டுற அந்த இரு சமூக தலைவர்களை கூட மோடி அமித்ஷா வந்தா ரெண்டு பேருமே ரெண்டு இருபுறமும் இருந்து கொண்டு மோடியின் கரத்தை பற்றி நின்று திராவிடத்தை ஒழிப்போம், தமிழை ஒழிப்போம், தமிழ்நாட்டை ஒழிப்போம், இந்தி வாழ்கன்னு சொல்றாங்கன்னா இதை விட தமிழ்நாட்டு மாதிரி அவமானகரமான மாநில உலகத்திலேயே இல்லை. நீங்க கர்நாடகாவில் கூட கன்னடத்தை சேர்ந்தவனை வச்சுதான் பாஜக ஆட்சி நடந்தது. நீங்க மராட்டியத்துல கூட மராட்டிய தலைவனை வச்சுதான் அங்க ஆட்சி நடந்தது. தமிழ்நாட்டில் தமிழனே தேவையில்லை. நீங்க நாளைக்கு அமித்ஷா வந்து இங்க முதலமைச்சர் பதவிக்கு போட்டிட்டா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி காட்டு கூட்டமும் வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ராஜபக்சேவையே ஏற்கிற கூட்டம் அமித்ஷா ஏற்கிறதுக்கு என்ன சிக்கல் அவங்களுக்கு? இதுல பெரிய மாவீரன், இப்ப பெரிய நம்ம நயினார் நாகேந்திரன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு அவங்களாம் பெரிய திராவிட பேர் இயக்கத்துல இருந்து போனவங்க தான். இப்படி எல்லாருமே இப்ப எதுக்காக வடநாட்டுக்கு போறாங்கன்னு தெரியுது. நீங்க தமிழ் முருகன் கடவுளை காட்டி திராவிடத்தை ஒழிக்கவா ஓடிவா முருகான்னு யாரு சொல்றா? கருப்பா இருக்கிற இந்த காட்டு கூட்டம் தான் சொல்லுது. இந்த கருப்பா இருக்கிற இந்த காட்டு கூட்டம் எந்த முருகனை பாதுகாத்து, எந்த முருகன் தமிழுக்கு உழைத்தானோ, தமிழின் பெயரால் ஒரு கடவுள் இருக்கிறான், தமிழ் இனத்துக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அல்லது அவன் நம்ம ஒரு முப்பாட்டன்னு நம்ம சொல்லி வளர்த்த நம்ம தமிழுக்கு விரோதமாக இருக்கிற சமஸ்கிருதத்தை திணிக்கிற ஒரு இந்தி கட்சியை கொண்டுட்டு வந்து மேடையில் வைத்து கொண்டு தமிழை பாதுகாக்க போராடுகிற இயக்கங்களையும் அதன் தலைவர்களையும் அழிப்பதற்கு முருகனின் திருவுருவ படத்தை வைத்துக் கொண்டு, முருகனின் வேலை வைத்துக் கொண்டே இவர்கள் களம் அமைத்து அரசியலுக்குள்ள இந்த இஷ்யூல முருகன் மாநாட்டுக்கு அழைச்சது, அதிமுக அழைச்சதை ஒரு நெருக்கடி கொடுக்கதானுங்க. அந்த புரிதல் கூட இருக்காது. இல்ல, ஒரு நெருக்கடி இல்ல, அவங்கள கூட்டாளி தான். இப்ப நீ அதிமுகவுக்கும் இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு? நீங்க அண்ணா சொன்னாரு, பெரியார் சொன்னாரு, அதான் எடப்பாடி அதுக்குதான் அறிக்கை கொடுத்துட்டாரு. என்னோட அங்க இருக்கிற உதயகுமாரோ எப்பவாவது பெரியார் வாழ்க அல்லது இந்து முன்னணியுடைய கருத்து, பாஜகவுடைய கருத்து, எங்களுடைய கருத்து இல்லைன்னு என்ன சொன்னாங்க அவங்க? இல்ல, இப்ப எடப்பாடி அறிக்கை என்ன விட்டுருக்காங்க, அண்ணா பெருமைகளை மீட்டெடுப்பதுதான் என்னுடைய முதல் வாக்குறுதினே சொல்லி இருக்கிறாரு எடப்பாடி. அண்ணாவின் பெருமை என்னன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஜய் விஜய் என்ன சொல்லுவாருன்னா, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக பாரு. என்ன கொள்கைனா தெரியாது. இங்க அரசியல் எதிரியும் பாரு. அரசியல் என்னன்னா விஜய்க்கு தெரியாது. யார் எழுதி கொடுத்தா? யாரோ எழுதி கொடுக்குறாங்க துண்டிச்சு, இல்ல நான் வாசிக்கிறேன், அதை பத்தி விளக்கம் கேட்டா யாருக்கு தெரியாது. 3 நிமிஷம் தான் பேசுவாரு. அதையும் யாராவது எழுதி கொடுத்தா விஜய் பேசுவாரு. அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம்னு பாஜக கொடுத்துருக்குது. அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் இப்போ தலைமையத்தை நடத்த சொல்லி பாஜக சொல்லியிருக்குது. விஜய் நடத்துறாரு. யார்? தமிழ்நாட்டினுடைய பவன் கல்யாண் தான் விஜய். அது மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம அதிமுகவுல இருந்து ஒரு 4 பேர் போய் அந்த மேடையில கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பாஜக, இந்து முன்னணி, பாஜகவின் கருத்துக்கு எங்க முரண்பட்டார்கள்? அங்கே போன கடம்பூர் ராஜ் அண்ணனோ, எங்க உதயகுமாரோ, எங்க செல்லூர் ராஜ் அண்ணனோ, எங்க ராஜன் செல்லப்பாண்டன்லாம்
அந்த 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 கருத்தை எப்ப மறுத்தாங்க? அந்த கோட்பாடு பிழையானதுன்னு எப்ப அவங்க உணர்ந்தாங்க? இல்லவே இல்லை. அவங்க இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவில் இருக்கிற அனைவருமே ஒரே இயக்கமா அவங்களாம் கலந்துட்டாங்க. பரிவார அமைப்பா மாறி போச்சுன்னு சொன்னது இந்தியாவிலேயே முதல்ல தனியரசு தான். இன்னைக்கு வரைக்கும் அது 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 விரிவடைந்து வலிமை பெற்று வருகிறது அல்லாமல் நான் சொன்ன கருத்திலிருந்து எதுவுமே பிழையாகல. ஆகவே அது இப்ப அவங்க வந்து விரும்பி மகிழ்ந்து அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துகிறது, முருகபக்தர்கள் மாநாடு நடத்துகிறது, அது பாஜக, இந்து முன்னணி, அதிமுக இணைந்து நடத்துகிறது. அதுல இந்து பக்தர்களுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணியையும் வீழ்த்துவதற்கு இந்த மாநாடு பயன்படும் ஒரு கருவி என்று அதிமுக விரும்பி அந்த மாநாட்டில் பங்கு பெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு உதவி செய்கிறது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு தன்னுடைய கோட்பாட்டு எதிரி வடநாட்டு பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக கரம் பற்றி கொண்டு வருகிறார்கள். இதுதான் நமக்கு பெரிய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத பெரிய அவமானம், பெரிய துன்பம், பெரிய அபாயம். இல்ல இப்ப இதுல மிக முக்கியமான இடம் எல்லாரும் சொல்றது, டெல்லி பாஜகவுக்கு எடப்பாடிய கூட முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியான வாய்ப்புகள் இருப்பதா உங்களுக்கு தோணுதா? ஏன்னா நெடுங்காலம் இந்த அரசியலை பார்த்தவர், டெல்லி அரசியலை உணர்ந்தவர், எடப்பாடியை அக்செப்ட் பண்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கா? இல்ல, அவங்கள வந்து இப்ப எடப்பாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து அதிமுக தொண்டர்களால் ஏற்கப்பட்டு தேர்தலில் குறைந்த வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தால் கூட எடப்பாடி ஒரு அதிமுகவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு வலிமையான தலைமை இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். அப்படிங்கிறதுனால பாஜக என்ன செய்யும்னா, அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான அதாவது பலமான தலைமையில் அதிமுக தொடர்ந்து நீடிப்பதையும் பாஜக விரும்பாது. அப்ப பலமான தலைமையாக இருக்கிற ஓரளவு உறுதியோடு முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிற எடப்பாடி அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் நாட்டின் அடுத்த முதலமைச்சராகவும் வர வேண்டுமா என்பதை பாஜக சந்தேக கண்ணோட தான் பார்க்கும். ஆகவே அப்ப அந்த ஸ்பேஸ தான் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கான ஒரு வாய்ப்பா சொல்றாங்களே. அல்ல, யாரா வேணாலும் இருக்கலாம். அது பாஜக விரும்பினால் இப்பொழுதும் யாரை வேண்டுமானாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக கொண்டு வர முடியும். பாஜக விரும்பினால் அதிமுகவின் முதலமைச்சராக யாரை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும். ஆகவே அது பாஜகவினுடைய தனி உரிமை. அது அதிமுகவின் பொதுச் செயலாளராக யார் வர வேண்டும், வெற்றி பெற்றால் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்பதை முடிவு செய்வது டெல்லி தலைமை தான். அமித்ஷா மோடியினுடைய தலைமை தான் அந்த முடிவு செய்வார். இல்ல, இப்ப இது இந்த கூட்டணியில இருந்து வெளியில வரத்துக்கு எடப்பாடிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஸ்கோப்பை டெல்லி விடுமா? இல்ல, அப்படின்னா அதிமுக எடப்பாடியை மட்டும் தனியா தான் வரணும். அந்த கட்சியிலிருந்து யார் வரணும்ல. இல்ல, எல்லாருமே பிஜேபி ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே எல்லாரும் போய் கட்டி பிடிச்சி அவரை கட்டி தூக்கிட்டுல போனாங்க டெல்லிக்கு. அதிமுக காரங்கெல்லாம் பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போய் கமலாலயத்தில் வர்றாங்க. அங்க ஒண்டி டெல்லியில விடுறாங்க. எடப்பாடியா விரும்பி போனாரு பாவம். எடப்பாடி வந்து நீங்க அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த காட்டு கூட்டம் பூரா ஓடுது. இப்ப நீங்க எப்படி முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒரு இறைவனின் பெயரால் ஒரு கட்சி, அரசியல் கட்சி மாநாடு நடத்துற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுல மதி இழந்து பகுத்தறிவை இழந்து வடநாட்டுக்கு இரையாகி கிடக்கிற இந்த காட்டு கூட்டம் இருக்குல்ல, முருகனை வணங்குகிற முருகனின் பக்தர்கள்லாம் அப்பாவிகளை, இந்துக்களை, உண்மையான முருக பக்தர்களை கொண்டுட்டு போய் போலி இந்து மத வேடதாரிகளை நம்ம கொண்டுட்டு போய் இவங்களாம் சரணடைகிறாங்கல்ல, அதுதான் பெரிய கொடுமை. ஆந்திராவிலிருந்து ஒரு தெலுங்கர் வந்து பவன் கல்யாண் ஒரு பையன் வந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயில் 60 ஆண்டு காலமா பூட்டி கிடந்துச்சு, தமிழர்களே நீங்க உங்களுக்கெல்லாம் வீரம் இல்லையா, மானம் இல்லையா, ரோஷம் இல்லையான்னு சொல்றான். இப்ப நாளைக்கு இப்போ எப்ப காவடி எடுத்துக்கிட்டு வந்தா முருகன் கோயிலுக்கு எத்தனை முறை வந்திருக்கான் பவன் கல்யாண்? முருகன் அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனை கூட்டிட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் இந்த காட்டு கூட்டத்துக்கிட்ட காட்டி ஒரு தனி விமானத்துல வர்றது, ஒரு துணை முதலமைச்சர் வர்றான்னு ஒரு நடிகர்னு காட்டினாலே இந்த காட்டு கூட்டம் முருகனை பார்க்குற மாதிரி அவனையும் பார்க்குது. அவன் பூரா துவேசமா பேசுறான். அரபு நாட்டு மதம் ஒண்ணு, ஐரோப்பிய நாட்டு மதம், நம்மெல்லாம் இப்போ ஒரே கலாச்சாரம் அப்படின்னு அவனுடைய கல்வி அறிவு நாகரிக சமூகத்துக்கு மாறா மக்கள் மத்தியில மத துவேசத்தை இறைவனின் பெயரால் உருவாக்குறவனை கொண்டுட்டு வந்து இங்க ஒரு காட்சி பொருளா வைக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த காட்டு கூட்டமும் போய் அது மேடைகளுக்கு வந்து கை கட்டி இங்க ஓரமாக வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அவங்களாம், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவங்கெல்லாம் எப்படி, நீங்க அண்ணாமலையும் பவன் கல்யாணும் நெத்தியில எதுவும் வைக்கல. எந்த திருநீரோ சந்தனமோ குங்குமமோ பெரிய அளவுல எதுவும் இல்லை. ஆனா அதிமுக போய் 4 அமைச்சர்கள் கையில் இந்த பக்கம் 1/2 கிலோ கயிறு, இதுல 1 கிலோ கயிறு, பூரா வண்ணமான எந்திரம், தாயத்து, நெத்தியெல்லாம் பூரா இடமில்லாத அளவுக்கு பல வகையான இறைவனினுடைய
திருநீர்களை பூசிக்கொண்டு கருணையே உருவா அடிகளாரை விட சாமியாரை விட அங்கே போய் வந்திருக்காங்க. இவங்க எப்படி நீங்க பாஜக கூட்டணி இந்து முன்னணி கூட்டணி வேண்டாம்னு யாரு சொல்லுவா? அதுதான் பெரிய கொடுமை. நீங்க மோடியோ அமித்ஷாவுடைய நெற்றியில எப்பவும் இருக்காது. அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும், இந்து மதம் இல்லைன்னு தெரியும். ஆனா இந்த காட்டு கூட்டம் 30 கிலோ 40 கிலோ காவடியை சுமந்துக்கிட்டு போறவன் உண்மையான பொருள் பக்தன். தீச்சட்டி எடுத்துக்கிட்டு மாரியாத்தா கிட்ட போற நம்முடைய தமிழச்சி இருக்காங்க, அது உண்மையான பக்தி. விரதம் இருந்து அமித்ஷாவும் மோடி எப்பாவது பூச்சட்டி எடுத்திருக்காங்களா? பவன் கல்யாணம் அண்ணாமலை எப்பாவது பூச்சட்டி எடுத்திருக்காங்களா? மாரியாத்தாளுக்கு 1 கிலோமீட்டருக்கு அக்கடி சட்டி எடுத்துட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. காவடியை காரைக்குடியிலிருந்து ஏழை தமிழ கட்ட கரையேன்னு அவன் நடந்து வர்றான். முருகன் கோயிலுக்கு பங்குனி உத்தரத்துக்கு தைப்பூசத்துக்கு வர்றான். என்னைக்காவது ஒரு நாளாவது நம்முடைய முருகன், தமிழிசை அக்கா, நம்முடைய அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இந்த பாஜகவினுடைய எல்லா தலைவர் இல்லா கணேசன் வரைக்கும் முக்கிய தலைவர் எச் ராஜா விட்டீங்க 1 கிலோமீட்டர் இந்த கொடியேடு இந்த அந்த அவ்வளவு பெரிய 30 கிலோ 40 கிலோ காவடி அந்த பெரிய மரக்கட்டையில செஞ்சு அந்த எல்லாம் பெரிய மயில் தோகை 5 கிலோ 10 கிலோ கட்டி கொண்டு நடந்து வருவான். அவன் 100 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கிறான். வாழ்க்கை முன்னேற்றமே இல்லை. இவன் ஒரு நாள் கூட காவடி எடுத்து வரவே இல்லை. இவன் பெரிய தலைவனாகி மேடைக்கு வந்துட்டான். உண்மையிலேயே முருகனை நேசிக்கிறவன் பூரா கீழே வந்திருக்கிறான். முருகனின் பெயரால பதவி, சுகம், நட்சத்திர ஓட்டல், தனி விமானம், முதலமைச்சர் அந்தஸ்து, இதெல்லாம் கடவுளின் பெயரால இந்த காட்டு கூட்டத்தை ஏமாத்தி இந்த மோசடி பேர் வழியில் தொடர்ந்து நம்ம வஞ்சிக்கிறான். அதனாலதான் 8 கோடி தமிழர்களும் எச்சரிக்கையா இருக்குப்பா, கவனமா இருங்க. முருகன் நம்மளை இப்படி சொல்லவே இல்லை. 6 படையிலிருந்து முருகனை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஆகம விதிப்படிப்பு இதுக்கு எதிராக அது. 6 படை முருகனை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு மக்களை கொண்டுட்டு போய் 6 படை வீடுகளை ஒரே இடத்துல அமைச்சிருக்கிறோம்னு வணங்க வைக்கிறாங்கல்ல, செயற்கையா? எந்த இந்து மதம் எந்த ஆகம விதி இதுக்கு அனுமதிச்சிச்சு? அரசாங்கம் இதை எப்படி அனுமதிக்கலாம்? நாம முதல்ல நாளைக்கு ஒரு 6 படை வீட்டை ஒரே இடத்துல கட்டுறோம்னு சொன்னா அரசாங்கம் ஒத்துக்குமா? இந்து மதவாதிகள் ஒத்துக்குவானா? இதே பிஜேபி RSS ஒத்துக்குமா? சினிமா படத்துல மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போடுறான். 6 படை வீடுகள் முருகனையும் ஒரே இடத்துல வச்சிருக்கு இந்து முன்னணி. குரு பக்தர் மாநாடு நடக்குது, காட்டு கூட்டமே திரண்டு வாங்கினா இந்த காட்டு கூட்டம் குடும்பமா போகுது. பாவமா இருக்கு. அதுதான் இப்ப இந்த எப்படி இந்த ஆதிவாசிகளை, இந்த மூடர்களை இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்து ஏமாத்துறான். நாம ஏமாறான்னு சொன்னா இவன் ஈமு கோழியில் போய் மோசடியில் ஏமாறுறான், இவன் நியூ மேக்ஸில் போய் ஏமாறுறான், ஆருத்ரா கோல்டில் போய் பணத்தை இழக்கிறான், அப்புறம் பக்திங்கிற கோயில் போய் ஓட்டையும் திருட்டுத்தனமா ஏமாறுறான். அதை ஓட்டை ஏமாத்துறதுக்கும் ஒரு காட்டு கூட்டம் வடநாட்டிலிருந்து வந்து இந்த இந்த மூடர்களை ஆதிவாசிகளை மாத்துறான். முருகன் வேணா வேடனா இருக்கலாம், ஆதிவாசியா இருக்கலாம். வள்ளியும் தெய்வானையும் பாவம் ஆதிவாசி பெண்களா இருக்கலாம். இந்த அவர்களை வணங்குறதுக்கு நம்ம தமிழர்களும் இப்படி காட்டு கூட்டமா இருக்காங்கிறத பெரிய அவமானம். எப்படி இவங்களுக்கு அறிவை ஊட்டி இந்த தமிழ் மக்களை காப்பாத்துறது, தமிழ் நிலத்தை காப்பாத்துறது, தமிழ் மொழியை காப்பாத்துறது தான் நம்மை போன்ற தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தொடர்ந்து நாட்டு மக்கள் மத்தியில அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி நாளெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. இப்ப இதுல அவரு சொல்ற முக்கியமான விஷயம் வந்து இந்த கூட்டணி ஆட்சி, அது வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுமா? அப்புறம் வந்து பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி ஆட்சி தமிழகத்துல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அங்க இருக்கிற தலைவர்கள் பாஜக ஆட்சின்னு கிட்டத்தட்ட போட்டாங்க. கூட்டணி ஆட்சிக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? கூட்டணி ஆட்சி மக்கள் ஏற்க மாட்டார்கள். கூட்டணி ஆட்சி என்பதே பாஜக கூட்டணி ஆட்சின்னு வந்துருச்சுனாலே தனித்த பாஜகவினுடைய டெல்லியினுடைய நேரடி ஆட்சி தான் அது. அப்ப நீங்க ஆளுநர் வந்து ரவி ஆளுநர் மாளிகையில் இருக்க மாட்டாரு, நேரம் சட்டமன்றத்துக்கே வருவார், நேரம் தலைமைச் செயலகத்துக்கே டெய்லி வந்துடுவார். ஒரு RSS காரரு, முன்னாள் போலீஸ்காரரு ரவி எல்லாம் நேரம் அங்கே வந்து நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் படத்தையெல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாம் பூரா சாமியார் படத்தை வச்சு வெங்கடாச்சலபதி, காசி விஸ்வநாதர், திருப்பதி எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் நடத்திட்டு தான் சட்டமன்றத்தையே துவக்குவான். நீங்க சட்டமன்றம் கூடும்போது திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே திருவள்ளுவரை வச்சிருந்தாலும் அவருக்கு காவி எல்லாம் பூரா டவுசருக்கெல்லாம் காவி சாயம் போட்டு, நூலுக்கெல்லாம் காவியை போட்டு அவரை பெரிய முனிவர் மாதிரி காட்டுறான். எவ்வளவு பெரிய இலக்கியவாதி, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, உலக மானுட சமூகத்திற்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய மாபெரும் உத்தம தலைவர் நம்ம பாட்ட திருவள்ளுவர். அவரை போய் சாமியாருன்னு சொல்றான், சித்த வைத்தியர் மாதிரி காட்டுறான். எங்கிருந்து வந்து ஹரியானாவிலிருந்து ஒரு இந்திக்காரன் வந்து ஆளுநராக வந்துக்கிட்டு அவன் சொல்றான் இந்த காட்டு கூட்டத்துக்கு 2000 வருஷமா தன்னுடைய பாட்டனுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறான். இது பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்குது. அதுக்கு கருப்பா இருக்கிற நம்முடைய காட்டு கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் 2 பேர்த்து விலைக்கு வாங்கிக்கிறான். நான் அண்ணாமலை, நம்ம ஆள் என்ன நயினார் நாகேந்திரன், இந்த கராம் புரான், இப்படித்தான் இவனுங்களாம் படிச்சவன், IAS படிச்சவன், IPS படிச்சவன், பெரிய பெரிய கல்விமான்கள் ஆதி இனங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டான் பாருங்க. சைவத்தை தமிழை வளர்ப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான ஏக்கராவில் கொடுத்து தமிழ் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தேசிய இனம், தேசிய மொழி. அது
அந்த மொழியை பரப்புவதற்கு மடங்கள் இருந்துச்சு. திருவாவடுதுறை மடம், மதுரை ஆதீனம், சிரவை ஆதீனம், பேரூர் ஆதீனம், இதெல்லாம் சைவ மடங்கள். சிவனையும் முருகனையும் வணங்குகிற நம்முடைய தமிழ் மக்கள். இந்த மடங்களுக்குள்ள இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு. பூரா ஆர்எஸ்எஸ் அவங்களாம் இப்போ மடம். அந்த மதவாதிகள்லாம் மதுரை ஆதீனமும் எங்க பேரூர் ஆதீனமெல்லாம் என்ன செய்யற முதல்ல தமிழ் வாழ்கன்னு சொன்னாங்க. இப்ப தமிழ் ஒழிய சமஸ்கிருதம் வாழ்க ஆர்எஸ்எஸ் மாநாடு பேரூர் ஆதீனத்தில் நடக்குது. இதை விட கொடுமை எங்க வேணும்? அப்ப அரசியல்வாதி மட்டும் எடப்பாடியோ சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஓ இப்ப ஏசி சண்முகமோ கிருஷ்ணசாமி டாக்டர் எல்லாம் மோடி வாழ்கன்னு சொல்றது கூட ஒரு சரி ஏதோ அரசியல் ஆதாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆன்மீகவாதிகளும் மடாதிபதிகளுமே கட்டளை தூக்கிட்டு நாக்பூர் போடுறாங்கன்னா என்ன செய்யறது? இங்க இருக்கிற தமிழ் சைவர்களே, சைவ மடாதிபதிகளே ஆர்எஸ்எஸ் வாழ்க, மோடி வாழ்க, சமஸ்கிருதம் வாழ்கன்னா இது நீ உலகத்துல யார் இந்த நாட்டை மீட்கிறது? அப்போ இங்க அது ஒரு 1ஆம் நம்பர் ஒன்று மதுரையில் ஆதீனம்னு ஒன்று இருக்குது. அது குட்டியிலிருந்து ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டு போய் வளர்த்தி அதை கூட நாங்கள் ஆதீனமாக ஆக்கி வச்சிருக்கிறா. அது மோடி பார்த்தா எந்திரிச்சு நிற்குது. அமித்ஷா வர்றாரு ரோட்ல நின்று மாலை வச்சுக்கிட்டு நிற்குதுன்னா இதை விட கேவலம் உலகத்தில் என்ன வேணும்? பாஜகவினுடைய கிளை செயலாளர் கூட ரோட்ல நிற்கல. மதுரை ஆதீனம் அவ்வளவு அந்த 1ஆம் நம்பர் அதை வச்சு நம்ம என்ன செய்யறது? மதுரையில் ரோட்டில் நிற்கிது, அமித்ஷா கார்ல வர்றாரு, இது மாலையை வச்சுக்கிட்டு சால்வை ஓடுறதுக்கு ரோட்ல வெயில நிற்கிறது. இதுக்கு போய் இவ்வளவு எத்தனையாவது ஆதீனம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் மன்னர்களே வாயில் கதவுல நின்று ஆதீனங்களை வணங்குற அற்புதமான ஆதீனம் மதுரை ஆதீனம். அந்த ஆதீனத்துக்கு ஒரு 1ஆம் நம்பரை கொண்டுட்டு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் குட்டி கொண்டாந்து தலைவனாக்கி அது அமித்ஷா மோடின்னு வடநாட்டுக்காரன் வந்தா நீங்க போய் ரோட்ல நின்று சால்வை வச்சுக்கிட்டு நிற்கிது. அது பெரிய சைவம், பெரிய தமிழ், பெரிய பிள்ளைமார், பெரிய ஆவுன்னு சொன்னா அந்த மொத்த கூட்டமா அங்க போயிடுச்சு. இதெல்லாம் எதுக்காக நிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 1.5 மீட்டர் காவி துணி இடுப்புல கட்டி இருக்கிறதுக்கு பாஜகவுக்கு பயப்படுறான்னா நம்ம அவன் என்ன செய்யறது? இந்த மடாதிபதிகள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தமிழ் ஒழிய, சமஸ்கிருத வாழ்க, திராவிட மொழிய, பெரியார் ஒழிய, அண்ணா ஒழியன்னு சொல்றான். இதை விட நம்ம என்ன செய்யறது? ஏன்னா இப்பதான் இவங்கெல்லாம் படிச்சு அமெரிக்காவுக்கு போனா இப்பதான் வீடு கட்டலாம். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற போல வீடு கட்டுறான், கார் வாங்கிட்டான், உடம்புக்கு முழுசா துணி போட்டான், முடியெல்லாம் கட்டிங் சேவிங்கெல்லாம் பண்ணிட்டான். இப்பதான் கொஞ்சம் குழந்தைகள்லாம் ஆளாகி உலகத்துல அமெரிக்கா மாதிரி, ஐரோப்பா மாதிரி நம்ம வளர்ந்த நாடு, வளர்ந்த இனம் தமிழ்நாட்டு இனம். இப்ப இந்த அமித்ஷா மோடி வடநாட்டுக்காரெல்லாம் வந்து என்ன செய்யறான்? ஆலயங்களை எல்லாம் மூடிட்டு ஆலயங்களை பெருசு பண்றான். பூரா கோயிலுக்கு போக சொல்றான். இப்படி திருப்பதியில் போனீங்கன்னா 2 நாள் ஆகும் வெங்கடாச்சலபதி பாக்குறது. 24 மணி நேரம் நிக்கிறான் ஒரு தமிழ்நாட்டுக்காரன். அங்க போய் கூட்ட நெரிசல் சிக்கி செத்து போறான். நீங்க வேளாங்கண்ணியில் போய் செத்து போறான். அங்க மெக்கா மதீனால போய் செத்து போறான். இறைவன் எங்க காப்பாத்துறான்? வெள்ளியங்கிரி மலைக்கு போய் மேலே ஏறி ஒரு பெண்மணி போன வாரம் இறந்து போச்சு. சொன்னா எந்த காட்டுக்கூட்ட கேட்க மாட்டேங்க, போய் உயிரை கூட விடுது. அரசாங்கம் இதுக்கெல்லாம் எந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தல. நீங்க ஆதீனம், இந்த ஆதீனம் எல்லாம் பத்தாதுன்னு வடநாட்டுல இருந்தே ஒரு ஆதீனத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறியா. ஜக்கி வாசுதேவன் ஒரு 1ஆம் நம்பர். அவன் வந்து பூரா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ், கன்னடா, ஹிந்தி, ஆங்கிலம்னு பேசி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கருப்பா இருக்கிற எல்லா தமிழ்நாட்டு அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அங்க போய் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கு. இப்ப இவனெல்லாம் எப்படி இந்த தமிழ் இனத்தை காப்பாத்துறது? தமிழ் இனத்தை காப்பாத்துறது கண்டிப்பா நம்ம மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம். இந்தியாவிலேயே நம்ம ஆட்சி வரணும்னு சொல்றோம். அதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அதுல தான் எடப்பாடி இதுல வந்து உறுதியா இருக்கிறாரு. இந்த எடப்பாடியினுடைய உறுதியை குலைக்கத்தான் இன்னொரு தன்னுடைய ஆட்கள் விருப்பமான ஒரு ஆர்எஸ்எஸ்காரரவே அதிமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷா மோடி என்று விரும்புவார்கள். அது நடக்கக்கூடாது என்று நம்ம விரும்புகிறோம். நடத்தாலும் ஆச்சரியப்படுறது. கண்டிப்பாக உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சந்த நன்றிகள். தமிழ் நேரத்துக்கு வணக்கம்.